ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். இந்த ஹேர் கேர் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். இது ஏன்னா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட சொன்ன ஜோதி சிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 2 சிஸ்டர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினுக்கும் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னலாம் போடலாம் எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் அது மாதிரி போட முடியும். ஒரு குட்டி இன்ட்ரோவோடு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான கொஷின்ஸ் இருக்குங்க. ஹேர் ஏன் வளர மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ தான் பேக் போட்டாலும் ஏன் வந்து ஹேர் நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்குது, லென்த்தும் கொடுக்க மாட்டேங்குது, இன்னும் இருக்க முடி நிறையா கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சில ரீசன்னால தாங்க அது மாதிரி இருக்கும். மைன்யூட் ரீசன்னால தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய ரீசன்லாம் இருக்காதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டியாகவே அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால கூட வந்து அவங்களுக்கு ஹேர் க்ரோ இல்லாமல் இருக்கும், இல்லை வந்து ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஹேர் வந்து லென்த்தாக வளர்கிறதுக்காகவோ, இல்லை ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ரூட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இன்னும் சில பேர் வந்து சில ரீசன்ஸ்னால வந்து மெடிசன்ஸ் எடுத்துருப்பாங்க. அதனால் கூட ஹேர் க்ரோ ஆகாமல் இருக்குங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மெடிசனோட சைட் எஃபெக்ட் தாங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவும் ஒரு காரணமாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி வெளியில் போவீங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஜாபுக்கு போகிறவங்களா இருப்பீங்க, இல்லை காலேஜுக்கு போகிறவங்களா இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்கன்னா இருக்கிற ஏரியா ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கும். நம்மளால் வந்து சிட்டி சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதே ஈக்குவலுக்கு இப்போ எல்லா பக்கமுமே வந்துருச்சுங்க. டிராஃபிக்குங்கிறது ஒரு காமன் ஆகிடுச்சு எல்லா பக்கமும். அந்த ரீசன்னால் கூட வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகாமையோ இல்லை ஹேர் ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க. தண்ணினால் கூட வந்து முடி கொட்டுறதோ முடி வளராமல் போகிறதுக்கும் காரணம் இருக்குங்க. முன்னாடியெல்லாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை இல்லையா? நிறைய பொல்யூட்டட் வாட்டர், அப்படி இல்லைன்னா நிறைய செடிமெண்ட் வாட்டர் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குதுங்கும்போது நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹேர் வந்து சுத்தமாக க்ரோவே ஆகாத அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. இன்னொன்று முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து வெளியில் மாஸ்கோ, ஆயிலோ, இல்லை வந்து நல்ல ஹெர்பல் ஷாம்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னாலே ஹேர் வந்து வளரவே வளராதுங்க. ஹேர் க்ரோவும் ஸ்டாப் ஆகும். நான் சொன்ன இந்த எந்த ரீசனுமே ப்ராப்ளமே இல்லை, இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு ஹேர் வளரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டுமே தான் இருக்கும். என்னடா இந்த சிஸ்டர் நம்மளே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ணுற சின்ன தப்பு கூட அது தப்புன்னு தெரியாமே நம்ம பண்ணுவோம். அது கூட நமக்கு வந்து ஹேர் க்ரோ ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஆக்கிறதுக்கும் காரணமாக இருக்குங்க. இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்கன்றத நான் சொல்ல நீங்கள் யோசிச்சுட்டே வாங்க. அதில் உங்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஆயில் கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லா ஆயிலுமே எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்கங்க. அது எது நம்ம ஹேருக்கு சூட் ஆகுதுன்ற ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா என்னையும் என் பொண்ணையுமே நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுற அந்த பிங்க் ஆயிலும் சரி, கோகோனட் ஆயிலும் சரி, இந்த 2 ஆயிலை தவிர வேறு எந்த ஆயில் டெய்லி யூஸ்க்கு நான் பண்ணாலும் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுங்க. ஆனால் என் பொண்ணுக்கு எந்த ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க, பிரச்சனையே கிடையாது. அவளுக்கு எந்த ஹேர் லாஸும் ஆகாது. ஏன்னா அவளோட ஹேருக்கு வந்து அந்த மாதிரியான டெக்ஸ்சர் இருக்குது அவளுக்கு. இதே வந்து நான் அவளுக்கு தலைக்கு ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை நான் சூடு பண்ணாமல் நான் தேய்ச்சிட்டேன் அப்படின்னா, வார்ம் பண்ணாமல் நான் தேய்ச்சிட்டேன்னா அவளுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுங்க. உடனே வந்து தும்ம ஆரம்பிச்சிருவா. இது வந்து அவளோட ப்ராப்ளமாக இருக்குது. இதுதான் அங்கே கம்பேரிசனுங்கிறது. நமக்கு எந்த ஆயில் சூட் ஆகுதுங்கிறது நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் அதை வந்து கண்டுபிடிக்கவும் செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாம்பு தான். அந்த ஷாம்பு வந்து நம்ம இஷ்டத்துக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு எந்தெந்த பிராண்ட்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை பிராண்டையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு எது சூட் ஆகுன்றதை யோசிக்கிறதே கிடையாது. அது வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த ஷாம்பு சரியில்லை, அந்த ஷாம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க கூட இருக்காங்க. எத்தனை பேர் இதில் வந்து பார்த்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஒரு காரணம் தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வாஷ் மெத்தட் தாங்க. ஹேரை வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வாஷே பண்ணவே கூடாதுங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்ம் வாட்டரில் கூட வாஷ் பண்ணலாம், இல்லை வந்து நார்மல் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிடலாம். ஆனால் ஹாட் வாட்டரில் மட்டும் வாஷே பண்ணவே கூடாது. அது மாதிரி பண்ணிடவும் செஞ்சிடாதீங்க. அதேமாரி ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கும் ட்ரையர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரையர் போட்டே ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாட் வந்து இல்லாமல் கோல்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அந்த ட்ரையரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வந்து காய வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் வந்து ஹேர் வந்து கொட்டுறதும் ஹேர் வளர்கிறதுக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. நைட்டு கண்டிப்பாக தூங்கும்போது ஹேரை வந்து பின்னி போட்டுட்டு படுங்க. பின்னாமல் அப்படியே விரித்து போட்டுட்டு படுக்கவே படுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது பரண்டு படுப்போம் இல்லையா, அப்படி பரண்டு படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெட்டும் வந்து பரண்டு படுக்கும். அந்த டைமில் ஹேர் வந்து இங்கேயும் எங்கேயும் அப்படியே சிக்காயிடும். அது மாதிரி ஆகும்போது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து அந்த சிக்கை எடுக்கிறதுக்குள்ளார பாதி முடி கையில் வந்துடும். அதே மாதிரியும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக தலையை பின்னி போட்டுட்டு தான் படுக்கணும். என்னென்னலாம் செய்யணுங்கிறத அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போது நான் ஹேர் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் அவளுக்கு மசாஜ் கொடுக்குறேன். இது நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன், அதனால அவளுக்கு நிறையா நான் எண்ணெய் தடவிருக்கேன். நார்மலாகவே நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு எண்ணெய் தடவுறீங்க அப்படின்னா உடனே சீப்பு வச்சு சீவிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது டைம் கொடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி மசாஜ் கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் உடனே தலையை வந்து சீப்பால் வச்சு சீவுனீங்க அப்படின்னா இருக்கிற நார்மலாக கொட்டுறதை விட அதிகமாக முடி கொட்டுங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு செடி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றின உடனே அந்த செடி எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணுதா? இல்லை தானே. அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க ஹேருக்கும். ஹேரில் வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ண உடனே நீங்கள் சீப்பை போட்டு சீவினீங்கன்னா நிறைய முடி வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். இதே கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சீவும் போது முடி கம்மியாக கொட்டும். இதை மாதிரி பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை ட்ரிம் பண்ணுறது தான். ஹேர் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடி வளரவே வளராது. ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸோட நம்ம எந்த பேக் போட்டாலுமே வந்து அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் போய் இன்னும் கொஞ்சம் போயிட்டு பெருசாக்குமே தவிர அது ஹேரை வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எந்த பேக் யூஸ் பண்ணணுமோ அந்த பேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் தான். ஹேர் ஆயில் எப்படி செலக்ட் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வெறும் கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த ஆயிலுமே அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து கொட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும் இல்லையா, அதில் தெரிஞ்சிடும் ஹேர் அதிகமாக கொட்டுதா இல்லை உங்களுக்கு அந்த ஆயில் வந்து சூட் ஆகுதா இல்லையான்றதை அதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் என் பெரிய பொண்ணோட ஃபோட்டோ ஷார்ட் ஹேரில் உள்ள ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். எந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, எப்போவுமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கையை நல்லா வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தான், இப்போ உங்களுக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு தான், கையை வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறேன். என்னென்னா சீப்பை பற்றி தான். இந்த மாதிரி உட்டன் சீப் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீப் வந்து நீம் ட்ரீயில் செஞ்சது. அந்த நீம் ட்ரீ வந்து இந்த சீப்பில் வந்து இந்த ஸ்மெல் பண்ணும்போதே நல்லா நமக்கு அந்த வாசனை வருங்க. அது வந்து நம்ம தலையில் வந்து சீவும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடி ரூட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த உட்டன் சீப்பு. இது கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இது கிடைக்கல சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு லிங்க் கிடச்சிதுன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். இது இல்லாமல் வேறு சீப்பு என்ன சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் இந்த பெரிய பல் சீப்பு தாங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சிக்கு எடுக்கிறதுக்கு நிறைய முடி வந்து கொட்டுது அப்படிங்கும்போது அதை ஈஸியாக வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடி வந்து கொட்டுறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா இதில் சீவும் போது கம்மியாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சீப்பு வச்சு சீவும் போது லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து சீவுங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது நமக்கு வந்து நல்லா ரூட் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். மெயினாக நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ரூட் ஸ்ட்ரென்த்தனுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஹேர் வளர்கிறது வந்து முக்கியம் இல்லைங்க. ஹேர் வந்து எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ரூட்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வளர்ந்துக்கிட்டே தாங்க போகும். திக்கனிங் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ரூட்டை மட்டும்தான், உங்களோட மைண்டு ஃபுல்லாக ரூட் மட்டும்தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அச்சீவ் பண்ணலாங்க. நான் ரூட் பற்றி பேசினதுனால ஒரு சின்ன என்னோடய சஜஷன், என்னோடய ட்ரிக்குன்னு வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து எப்போவுமே ஹேரை வந்து லென்த்தன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும், நிறைய ஹேர் லாஸ் ஆகும். நீங்கள் ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேரும் வளரும். இதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு சொல்லும் போது வாட்டர் தாங்க. நீங்கள் வாட்டர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கணும்னா 3 லிட்டர் வாட்டர் எடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் எப்போல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஹேர் லாஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என் பொண்ணு தலையை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டா. இப்போ நான் அவளுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து இந்த வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா இவளுக்கு நான் சாம்பிராணி போட போகிறேன். அந்த சாம்பிராணி தான் உங்ககிட்ட காட்டுறேன். இது காலங்காலமாக பண்ணுற ஒரு விஷயந்தான். எண்ணெய் தேய்ச்சி குளித்தா சாம்பிராணி போடுறதுங்கிறது அதுக்கு காரணம் எல்லாமே இல்லைங்க. நம்ம தண்ணி வந்து நிறைய வைரஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் வாட்டரில் தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான், நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த சாம்பிராணி போடுறது. இந்த சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இவளுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா இப்போலேருந்து பண்ணுறது கிடையாதுங்க. சின்ன குழந்தையிலேருந்து இவளுக்கு நான் எத்தனை தடவை மொட்டை போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. கவுண்டே இல்லாமல் தாங்க அவளுக்கு நான் மொட்டை போட்டிருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து. அதே மாதிரி எனக்கு நான் வந்து ஹேர் மாஸ்க்கு பண்ணும்போது தான் அவளுக்கு நான் அதுலேருந்து கொஞ்சோண்டு தான் எடுத்து பண்ணுவேன். இது மட்டும் காரணம் கிடையாது, அவளோட ஃபுட்டும் ஒரு காரணம் தான். பாவக்காவாக இருந்தாலும் கருவேப்பிலையாக இருந்தாலும் என் பொண்ணு சாப்பிடுவாங்க. நான் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஊட்டி விட்ருக்கேன். என்னோடய ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கும்போது அவளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ நான் அதில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என் சின்ன பொண்ணு எவ்வளோ குண்டாக இருக்கான்றதை பாருங்கள். அவளுக்கு எத்தனை மந்த் இருக்குங்கிறத கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது ரிப்பன் தாங்க. ஏன் இந்த ரிப்பனை காட்டுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஜனவரி 2025 கிட்ட தான் அவளுக்கு வந்து அந்த பனியன் போட்டிருக்கா பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நான் ஹேர் கட் பண்ணி விட்டேன். இப்போ எவ்வளோ மந்த் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 1.5 மாதத்துக்குள்ளாரே அவளுக்கு எவ்வளோ ஹேர் வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் தான். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க ஒரு விஷயந்தான். உங்களை அதுக்காக நான் ரிப்பன் போட்டு கட்ட சொல்லலைங்க. நைட்டு தூங்கும்போது மட்டும் ரிப்பன் போட்டு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாம்பு பற்றி தான். என் பொண்ணுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில். என்ன அப்படின்னா, நம்ம ஷாம்பு வந்து அடிக்கடி மாற்றக்கூடாதுங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரூட்டில் போய் அந்த கெமிக்கல் செட் ஆகிடும். ஹேர் வந்து வளரவே வளராது. நான் இவளுக்கு மேக்ஸிமம் நான் வந்து மாஸ்க்கு தான் நான் அதை அதிகமாக போடுவேன். அப்படி போடுறதுனால எனக்கு ஷாம்பு பெருசாக வந்து மாற்றணும் அப்படின்றது தேவையில்லாமல் போயிட்டு அவளோட பேபி ஷாம்பே அவளுக்கு இனஃபாக இருக்குது. அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நிறைய நேச்சுரல் பேஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சல்ஃபர் கண்டென்ட், கெமிக்கல் கண்டென்ட் இல்லாத அளவுக்கு உள்ள ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஷாம்பு வந்து வாரத்தில் 4 தடவை 5 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 2 தடவை ஒரு மாஸ்க்கு போட்டுக்கோங்க. இல்லை வெறும் தலை கூட குடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஷாம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். சல்ஃபர் பேஸ் இல்லாமல், இல்லை ஆசிட் பேஸ் இல்லாமல், என்ன அந்த மாதிரி இல்லாத ஷாம்பாக பார்த்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அடுத்தது நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு பற்றி தான். மாஸ்க் வந்து எல்லாருக்கும் எல்லா மாஸ்க்கும் செட் ஆகாதுங்க. இந்த மாஸ்க்கு சரியாக இருக்கும், அந்த மாஸ்க்கு சரியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கோல்டு ப்ராப்ளம் வரும். அதாவது வந்து கூலிங்காக இருக்கிற எந்த பொருள் வந்து தலையில் போட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு உடனே வந்து தும்மல் வரும், கோல்டு வரும். இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மாஸ்க்கு சூட் ஆகுது, நிறைய மாஸ்க் இருக்குது. அதில் எந்த மாஸ்க்கு உங்கள் ஹேருக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து போடுங்க. என் பொண்ணுக்கு வந்து நான் எல்லா மாஸ்க்கும் போடுவேன்னா அவளோட ஹேருக்கு அது செட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா மாஸ்க்கும் போட மாட்டேன். எனக்கு கரிசலாங்கண்ணிலாம் போட்டோன்னா உடனே வந்து சளி பிடிச்சிருங்க, உடனே எனக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க மாஸ்க்கு பொறுத்த வரைக்கும். அதுலேயும் வந்து எப்படி ஹேர் ஆயில் வந்து செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து ஷாம்பு வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மாஸ்க்கும் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது நான் சொல்ல போகிறது ஃபுட்டு தாங்க. ஃபுட்டு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னா, நீங்கள் போடுற மாஸ்க்கோ இல்லை ஆயிலோ வந்து நான் சொன்ன மாதிரியே 25% தாங்க அது நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும். மீதி 75% வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும்தான். அந்த ஃபுட்டில் வந்து நீங்கள் நிறைய வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நிறைய சுண்டல், அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ், அந்த மாதிரி. அப்படி நீங்கள் வெஜிடேரியன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க. நான்வெஜ் அப்படிங்கும்போது நிறைய சீ ஃபுட் சாப்பிடுங்க. இதுதான் நான் என் பொண்ணுக்கு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செம்பருத்தி பூ பவுட்ரு யூஸ் பண்ணி பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வேறு மெத்தடில் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மாஸ்க்கை ரெடி பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள். என்னென்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறது என்னென்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது என் மெத்தட் வேணுமா, அப்படி இல்லைன்னா ஸ்பிட்டன்ஸை எப்படி ட்ரிம் பண்ணுறதுங்கிற மெத்தட் வேணுமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லணுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் எப்படி வருங்கிறத நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். இப்போது ஹேர் கேர் வீடியோ வந்ததுன்னா அடுத்தது குக்கிங் வீடியோ வரும், அதுக்கடுத்து தான் ஸ்கின் கேர் வரும். நான் ஹேர் கேருங்கிறது பிளான் பண்ணவே இல்லைங்க. ஆக்சிடெண்ட்டாக வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த வீடியோ. என் பொண்ணை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும்னு ஆகிடும். அதனால தான் நான் அதை பயந்துகிட்டே தான் ஷூட் பண்ணேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி மற்ற குக்கிங் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என் பசங்க ஃபோட்டோஸ் வரும், அதில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். என் பெரிய பொண்ணுக்கு நான் ஹேர் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. அதே மாதிரி என் சின்ன பொண்ணுக்கு வந்து எத்தனை மந்த்து இருக்குங்கிறத கெஸ் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்கன்றத இதுதாங்க எக்ஸாம்பிள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.